நமக்கு அவுளியாதான், நமக்கு நாதாக்கள் தான், நமக்கு பதிரீங்கள் தான். உருஸ் இல்லாமல், வைபவங்கள் இல்லாமல், மௌலூதுகள் இல்லாமல், தாயத்து தட்டுகள் இல்லாமல், மாந்திரீகம் இல்லாமல், மௌலூது பாடல்கள் இல்லாமல் நமக்கு ஒன்றுமில்லை என்று மீண்டும் நீங்கள் நம்பினால் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் கை சேதப்படுவதற்கு முன்னால் நியாயம்தானா? படைத்தவனை விட்டு படைப்பிடத்திலே போய் தேவைகளை கேட்கிறோமே, நியாயமா என்று கொஞ்சம் யோசியுங்கள் தாய்மார்கள். நமக்கு தேவை நம்முடைய ரப். அந்த ரப்பு தான் மறுமை நாளில் தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன். அவன் முன்னிலையில் தான் எல்லோரும் போய் நிற்க போகிறோம். வம்தாஜுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அந்த நேரத்தில் தீயவர்களுடைய அணியில் நாம் இருந்துவிடக் கூடாது, நல்லவர்களுடைய அணியிலே நிற்க வேண்டும். அந்த நாளில் எனக்கு யார் யார் இணை வைத்தார்களோ, இணை வைத்த மனிதனும் கொண்டு வரப்படுவான், அவன் இணை வைத்த மனிதர்களும் கொண்டு வரப்படுவார்கள், இணையாளர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி நம்முடைய சுஜூதை, நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய அறுத்து பலியிடுதலை, நம்முடைய நேர்ச்சையை, நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய தஸ்பீகை, நம்முடைய ஸலவாத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்து ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று சொன்ன கலிமாவுக்கு சான்று பகருகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பார் சகோதரர்களே.